புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 13 இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 15. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகத்தை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செய்தார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை அலகை சீமோனின் மகனாகிய யூதாஸ் இஸ்காரியோத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இரவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடம் இருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பிச் செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியில் இருந்து எழுந்து தம் மேலுடையை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீரின் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல, என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாய் இருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவனென்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு மாதிரி காட்டினேன் என்றார். சிந்தனை: ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன். நீங்கள் புனிதராக விரும்புகிறீர்களா? இந்த கேள்விக்கு எல்லாரும் உடனடியாக ஆம் என்று பதில் சொல்ல மாட்டார்கள். துரதிர்ஷ்டவசமாக சிலருக்கு அது சலிப்பூட்டுவதாகவும் கவர்ச்சியற்றதாகவும் இருக்கலாம். தீமை அதன் மேலோட்டமான நிலையில் கவர்ந்தெழுக்கும் சக்தி கொண்டது. எமது பதில் என்ன? புனிதராக விரும்புகின்றோமா? இன்றைய வழிபாட்டை தொடங்கும் இவ்வேளையில் திரு அவையின் வழிபாட்டு ஆண்டின் மிகவும் புனிதமான 3 நாள் வழிபாட்டுக்குள் நுழைகின்றோம். இன்று இயேசு தம் சீடர்களுடன் பாஸ்காவை கொண்டாடி கெத்செமனி தோட்டத்துக்குள் நுழைந்து வரவிருக்கும் தனது கைதை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது, நாமும் இந்த நிகழ்வுகளின் ஊடாக இயேசுவோடு அவரது இறுதி மாட்சிக்குள் நடந்து செல்கிறோம். நாளை இயேசுவின் சிலுவை பாதை நிலைகளின் ஊடாக அவரோடு நடந்து செல்ல இருக்கின்றோம். புனித சனிக்கிழமை அன்று அவருடைய கல்லறையில் அமைதியான ஆராதனையோடு அவருடைய உயிர்த்தெழுதலுக்காக காத்திருக்கப் போகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே
இயேசு புனித வாழ்வுக்கான முன்மாதிரியாக விளங்குவதை காண்கிறோம். இந்த பிரபஞ்சத்தின் கடவுளாயிருக்கின்ற அவர், இந்த உலகத்தை படைத்தவரான அவர், நிலையான கடவுளின் மகனான அவர், அதி உன்னதமான மூவொரு கடவுளின் இரண்டாம் ஆளான அவர் தம்மை தாழ்த்தி அடிமையின் வடிவமெடுத்து தம் சீடர்களின் பாதங்களை கழுவினார். தாம் பாடுகள் படுவதற்கு முன் முதல் தரமாக அதி உன்னதமான நற்கருணையை அவர்களுக்கு கொடுக்கின்றார். உன்னதமான புனிதத்துவம் தாழ்ச்சியிலேயே அடங்கியுள்ளது என்பதற்கு இயேசு இங்கு எமக்கு முன்மாதிரியாக திகழ்கின்றார். எமது வாழ்வின் புனிதத்துவம் என்பது எம்மை நோக்குவதை விடுத்து மற்றவர்களுக்கு அன்பு பணியாளர்களாய் இருப்பதிலேயே அடங்கியிருக்கின்றது. நாங்கள் எவரும் உலகின் மீட்பர்கள் அல்ல, ஆனால் நாங்கள் மற்றவர்களுக்கு மீட்பின் கருவிகளாக இருக்க முடியும். நாம் மற்றவர்களுக்கு உண்மையான தாழ்ச்சியுள்ள பணியாளர்களாயிருக்கும் போது கடவுளின் அன்பையும் அவரது மாட்சியையும் மற்றவர்கள் எங்கள் வாழ்வில் காணும்போது, மற்றவர்களை நாம் எம்மிலும் பார்க்க முன்னிலைப்படுத்தும் போது, நாம் இயேசுவை பின்பற்றுவது போல அவர்களும் எம்மை பின்பற்ற நாங்கள் அவர்களை அழைக்கின்றோம். ஆண்டவரும் போதகருமாகிய நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள் என்ற இயேசு எமக்கு விடுக்கும் அழைப்பை இன்று தியானிப்போம். இயேசு அனைத்தையும் எமக்காக தந்தார். எனவே நாமும் அனைத்தையும் மற்றவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். செலவுகளை கணக்கு பார்த்து கொண்டிராமல் கொடுக்க முன்வர வேண்டும். அவர்களுடைய தேவைகளை முன்னிறுத்தி அவர்களை அன்பு செய்ய முன்வர வேண்டும். கிறிஸ்துவின் அன்பின் முன்மாதிரியாக நாம் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும். செபம். ஆண்டவரே, உமது அனைத்து செயல்களிலும் நீர் எம்மில் கொண்ட அன்பை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். ஆமென்.